நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு பச்சை சுண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா நாட்டு சுண்டைக்காயாக வாங்கி இது மாதிரி தட்டி ஒரு 2-3 தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் தொளித்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது கூடவே தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று அதை எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாம் நல்லா வணக்கி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளித்து மூடி வச்சு அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்து பாருங்கள். சுண்டைக்காயே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.